தேவரான சக்தா மற்றும் கடவுள்களின் கடவுளான சங்கரரை சந்திக்க வேண்டும் என்ற தீராத ஆசையால் ஒரு உன்னதமான தேடலில் புறப்பட்டதாக வைசம்பாயனர் கூறினார். அதில் தனது வானவில் மற்றும் வாளை கையில் வைத்துக்கொண்டு தெய்வீக உயிரினங்களை கண்டுபிடிப்பதில் உறுதியாக கம்பீரமான இமயமலையை நோக்கி வடக்கு நோக்கி பயணம் செய்தான். உயிரால் நிரம்பிய தனி வனப்பகுதிக்குள் அவர் நுழைந்த போது மேலே உள்ள வானத்திலிருந்து எதிரொலிக்கும் சங்கீதங்கள் மற்றும் மொசுக்களின் இனிமையான ஒலிகளால் காற்று நிரம்பியது. பூமியின் மீது ஒரு வெண்மையான மழை பெய்தது. மேகங்கள் நிலப்பரப்பின் மீது ஒரு ஈமையான நிலை ஏற்படுத்தின. அர்ஜுன் அடர்ந்த வனப்பகுதிகளை கடந்து சென்றார். காட்டின் தாயில் அவரது அடிச்சுவடுகள் அமைதியாக இருந்தன. அவர் வலிமையான இமயமலையின் மார்பை அடையும் வரையிறங்கு பசுமையான மரங்களில் திரைச்சிலை நடுவே சேகர்கள் கொண்ட வார்கர்களின் மெல்லிசைகளால் எதிரொலிக்கும் அர்ஜுனல் நாப்ஸ் ராசுலியின் கம்பீரமான நதிகளை பார்த்தார். அவர்களின் மென்மையான நீரோட்டங்கள் பாய்ந்தன. அவை ஸ்வான்கள், வாத்துகள் மற்றும் தேங்கையின் இனிமையான பாடல்களுடன் வந்தன. இந்த புனித நீரின் கரைகள் ஆண் கோகிலர்கள், மயில்கள் மற்றும் திரேன்களின் வெள்ளிசை வகைகளால் அலங்கரிக்கப்பட்டன. இந்த அற்புதமான காட்சியால் மைண்டி அர்ஜுனனின் இதயம் மகிழ்ச்சியால் பெருகியது. மேலும் அவர் அந்த அழகிய சாம்ராஜ்யத்தில் கடுமையான சீக்கிர நடவடிக்கைகளுக்கு தன்னை அர்ப்பணித்தார். புல்லால் செய்யப்பட்ட எளிய துணிகளை அணிந்து கருப்பு மான்களின் தோலால் அலங்கரிக்கப்பட்டு ஒரு தண்டுடன் ஆயுதம் ஏந்திய அவர் முதல் மாதத்திற்கு உலர்ந்த இலைகளில் வாழ்ந்தார். பின்னர் படிப்படியாக காற்றில் மட்டுமே நிலைத்திருக்கும் வரை தனது உறவை உட்கொண்டார். 4வது மாதம் தொடங்கிய போது அர்ஜுனனின் பூட்டுகள் ஒரு காலத்தில் இருந்த மற்றும் பளபளப்பானவை மின்னல் அல்லது தாமரையின் பிரகாசமான நிறத்தை இழுத்துக்கொண்டன. அவரது தவம் ஒரு காய்ச்சல் பிச்சை ஏற்றியது. இதனால் பூமி நடுங்கியது மற்றும் அவரை சுற்றி புகைப்பிடித்தது. காட்டில் வாழ்ந்த பெரிய முனிவர்கள் அர்ஜுனனின் அசாதாரண தவத்தை பற்றிய செய்தியை கொண்டு கடவுள்களின் கடவுளான சங்கரனை அணுகினர். அவர்களில் ஆட்டைகளால் இருக்கப்பட்ட சங்கரர் அர்ஜுனனின் இதயத்தின் ஆசையை அறிந்திருப்பதை வெளிப்படுத்தினார். அர்ஜுனன் இந்த கடினமான பாதையை செல்வதற்காகவோ அர்லோக பகுதிகளுக்காகவோ நீண்ட ஆயுளுக்காகவோ மேற்கொள்ளவில்லை. ஒரு மென்மையான புன்னகையுடன் அனைத்து உயிரினங்களில் ஆண்டவரும் அர்ஜுனனின் ஆழ்ந்த விருப்பத்தை வழங்குவதாக உறுதியளித்தார். அர்ஜுனனின் உன்னதமான தேடல் விரைவில் நிறைவேறும் என்பதை அறிந்த முனிவர்கள் சங்கரரின் வார்த்தைகளை கேட்டு தங்கள் இதயங்களில் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் தங்கள் வசிப்பிடங்களுக்கு திரும்பினர். காட்டில் குளிர்ச்சியாகவும் தூய்மையாகவும் இருந்த இமயமலைகளின் மையத்தில் ஒரு அற்புதமான காட்சி வெளிப்பட்டது. புகழ்பெற்ற அரா ஒரு தங்க மரம் போன்ற பிரகாசமான வடிவத்துடன் ஒரு கிராதாவின் போர்வையில் காட்டில் இறங்கினார். அவருடன் குமா அவரது மனைவி ஒரு கிராத பெண்ணின் தோற்றத்தை எடுத்துக்கொண்டார். அதேபோல் மகிழ்ச்சியான ஆளுகளின் கூட்டமும் கிராதர்களின் உடையில் உடையணிந்த ஆயிரக்கணக்கான பெண்களும் இருந்தனர். அவர்கள் வந்தபோது அந்த பகுதி அழகாக வெடித்தது. காட்டில் ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. நீரூற்றுகள், நீரோடைகள் மற்றும் வரவைகளின் ஒலிகள் ஒரு அமைதியை உருவாக்கின. ஆனால் பிரிதாவின் மகள் அர்ஜுனன் சம்பவ இடத்தில் தோன்றுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே முகா என்ற தன்னை கொல்ல ஒரு பன்றியின் வடிவத்தை எடுத்தார். அர்ஜுனன் தனது காண்டிவில்லை இழுத்து பன்றியை எதிர்கொள்ள தயாரான போது அதன் சுழற்சியால் காற்றை நிரப்பினான். ஆனால் அவர் தக்கவிருந்த போது சங்கரக்காகர் என்ற போர்வையில் தலையிட்டு முதலில் பன்றியை குறிவைத்ததாக கூறினார். இருப்பினும் அர்ஜுனன் இந்த வார்த்தைகளை புறக்கணித்து பன்றியை தாக்கினான். பின்னர் கிராதன் எரியும் நெருப்பு போன்ற அம்பை வீசினான். அது முகாவில் உடலின் மீது உரத்த சத்தத்துடன் விழுந்தது. பண்டு இறந்து கொண்டிருந்த போது அது மீண்டும் அதன் லாட்சிக வடிவமாக மாறியது. அர்ஜுனன் தனக்கு முன்னால் இருந்த இந்த பயங்கரமான உயிரினத்தை பார்த்து போருக்கு தயாரானார். ஆனால் அவருக்கு ஆச்சரியமாக சங்கரர் இன்னும் கிராதர் போர்வையில் அவர் மீது சுடப்பட்ட அம்புகளால் கட்டவிழ்த்து விடப்பட்டார். அதற்கு பதிலாக அர்ஜுனனை மேலும் சுடவுக்குரித்தார்.
மோசமான மிக முக்கியமானவற்றுக்குள் துளைக்கும் திறன் கொண்ட சிறந்த அம்புகளை சுடுங்கள் என்று கூறினார். கோபமடைந்த அர்ஜுனன் சந்தரர் மீது தனது அம்புகளை பொழிந்தான். ஆனால் மலையேறுபவர் மகிழ்ச்சியான இதயத்துடன் அவற்றை தண்டினார். போர் தீவிரமடைந்தது. இரு போராளிகளும் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். ஆனால் அவர்கள் மேல் கை வைக்கவில்லை. அர்ஜுனனின் அம்புகள் குறையத் தொடங்கியதும் கண்டவா காடு எரியும் போது அக்னி தனக்கு கொடுத்த அம்புகளை நினைவு கூர்ந்தார். ஆனால் அவை கூட சோர்வாக இருந்த நிவர்த்தியில் அர்ஜுனன் தனது வில் சரத்தை எடுத்து அதனுடன் சங்கரலை இழுத்துச் சென்று இடி முழக்கம் போன்ற கடுமையான அடிகளால் அடித்தார். இருப்பினும் அவர் ஒரு வாளால் மோதலை முடிவுக்கு கொண்டு வர முயன்றபோது சங்கர வெல்ல முடியாதவர் என்பதை நிரூபித்தார். அவரது கிரீடத்தை தொடும் போது வாளை துண்டுகளாக உடைத்தார். அர்ஜுனன் மரங்களையும் கற்களையும் பயன்படுத்தும் வரை இரு போராளிகளும் அடிகளை வர்த்தரம் செய்து போர் தொடர்ந்தது. ஆனால் இந்த எரிபொருள்களை கூட சங்கரர் பொறுமையுடன் தாங்கினார். இறுதியாக அர்ஜுனன் அவரை முஸ்திகளால் அடித்தார். ஆனால் சங்கரர் ஒவ்வொரு தாக்குதலையும் இடிமுழக்கத்தை போன்ற கடுமையான சக்தியுடன் திருப்பினார். போர் தீவிரமடைந்த போது அர்ஜுனனுக்கு முன்னால் நின்ற சாதாரண மனிதர் அல்ல என்பது தெளிவாகியது. ஒரு தொலைதூர சகாப்தத்தில் நாராயணனின் அர்ப்பணிப்புள்ள நண்பரான நரனாக அர்ஜுனன் இருந்தான். அவர்கள் இருவரும் சேர்ந்து புனிதமான வடாய் மலையில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கடுமையான துறவரம் பயிற்சிகளை மேற்கொண்டனர். அவர்களின் ஒருங்கிணைந்த வலிமை மிகவும் பெரியது. அது பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை ஒன்றாக இணைத்தது. விதிப்படி அர்ஜுனனும் விஷ்ணுவும் இந்திரனின் முடிசுட்டு விழாவின் போது ஒரு புகழ்பெற்ற போரில் பங்கேற்றனர். கனவாக்களுக்கு எதிராக அவர்களின் சக்தி வாய்ந்த வில்லுகளால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டனர். காந்திவம் நேரங்களை போன்ற இடி முழக்கங்களை கட்டவிழ்த்துவிடும் திறன் கொண்ட ஒரு கம்பீரமான வில் அர்ஜுனனின் பிறப்புரிமை என்று கூறப்படுகிறது. இருப்பினும் அந்த நேரத்தில் காளையை தனது அடையாளமாக கொண்ட மகாதேவர் அர்ஜுனனிடமிருந்து காந்திவத்தை புத்திசாலித்தனமாக அவரது மாயை சக்திகளை பயன்படுத்தி பறித்தார். கடவுள் அர்ஜுனனுக்கு அம்புகள் தீர்ந்து விடாத ஒரு ஜோடி தந்திரங்களையும் பரிசாக வழங்கினார். மேலும் அவருக்கு வலி மற்றும் நோயிலிருந்து விடுதலை அளித்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு சக்தி வாய்ந்த போர் வீரன் மகாதேவனுக்கு முன்னால் மீண்டும் நின்றான். இந்த முறை விரிதாவின் மதன் அர்ஜுனனாக தனது உரிமையான வில்லை மீட்டெடுக்க முயன்றான். மரியாதையுடனும் பணிவுடனும் காந்திவனை கேட்டான். அதன் புகழ்பெற்ற சக்தியையும் தெய்வீக வழிகாட்டுதல் இல்லாமல் அதை பயன்படுத்த தனது சொந்த இயலாமையும் ஒப்புக்கொண்டான். அர்ஜுனனின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த மகாதேவர் அவருக்கு ஒரு பெரிய வரத்தை வழங்க முடிவு செய்தார். ஒவ்வொரு யுகத்தின் முடிவிலும் முழு பிரபஞ்சத்தையும் அழிக்கும் திறன் கொண்ட பிரம்மசீரா என்று அழைக்கப்படும் பயங்கரமான வான ஆயுதமான பசுபூதனை அர்ஜுனருக்கு வழங்கினார். இந்த சக்தி வாய்ந்த வில் மகாதேவனை தவிர வேறு யாராலும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் எண்ணற்ற குண்டுகள் கருவூலங்கள் மற்றும் அம்புகளை அதன் எதிரிகள் மீது கட்டவிழ்த்துவிட வல்லமை கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் அத்தகைய சக்தி வாய்ந்த ஆயுதத்தை இலக்குவாக பயன்படுத்தக்கூடாது என்பதை அர்ஜுனன் அறிந்திருந்தான். கண்ணன், மர்துரோணர் மற்றும் கிருபா ஆகியோருக்கு எதிரான தனது போர்களுக்காக அவர் அதை கோரினார். அவர்கள் தங்கள் சொந்த உரிமையில் வலிமையான எதிரிகள் அர்ஜுனனின் ஊதிப்பாட்டாலும் தெய்வீகத்தின் மீதான மரியாதையாலும் ஈர்க்கப்பட்ட மகாதேவர் அவருக்கு இந்த பெரிய வரத்தை வழங்க முடிவு செய்தார். அர்ஜுனன் மகாதேவரிடமிருந்து பசுபுத்தரை பெற்றபோது அவரது காலடியில் இருந்த பூமியே நடுங்கியது. சூறாவளி மற்றும் சூறாவளி காற்று போன்ற சங்கீதங்கள், முரசுகள் மற்றும் எக்காலங்களின் சத்தங்களால் நிரம்பிய வானம் நிலம் முழுவதும் கொந்தளிக்க தொடங்கியது. கடவுள்களும் தனவர்களும் அர்ஜுனனின் பக்கத்தில் நிற்கும் வலிமையான வில்லை அதன் உருவக வடிவத்தில் பார்த்தனர். 3 கண்கள் கொண்ட தெய்வம் அர்ஜுனனின் உடலை தொட்டு காலப்போக்கில் அவருக்குள் குறிந்திருந்த அனைத்து தீமைகளையும் அகற்றியது. இறுதி கட்டளையுடன் மகாதேவர் அர்ஜுனனுக்கு சொர்க்கத்திற்கு சென்று தனது புதிய வலிமையுடன் திரும்பி வருமாறு அறிவுறுத்தினார். எனவே வலிமையான போர் வீரன்
மகாதேவனை கைகோர்த்து வணங்கினார். அவரை மரியாதையுடன் பார்த்தார். கடவுள்களின் கடவுள் உமாவுடன் சொர்க்கத்திற்கு சென்றபோது அவர் அர்ஜுனனுக்கு ஒரு பரிசை விட்டு சென்றார். காந்திவர் அச்சத்தில் ஒரு கணத்தில் அர்ஜுனன் தனது மார்பில் புரிக்கப்பட்ட மாபெரும் கடவுளான சிவனை பார்த்தார். அவரது காலை மறைந்து வரும் சூரியனைப் போல தனது கண்களுக்கு முன்னால் மறைந்து விட்டது. விரோத வீரர்களின் கொலையாளியால் அவர் இப்போது கண்ட மருத்துவத்தை பார்த்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. நான் கடவுள்களின் பெரிய கடவுளை கண்டேன் என்று அவர் கூச்சலிட்டார். அவரது குரல் மரியாதையுடனும் நன்றியுடனும் நிரம்பியது. அவர் அங்கே நின்று கொண்டிருந்த போது சிந்தனையில் தொலைந்து போன நிலையில் அடிவானத்தில் நீர்வாழ் உயிரினங்கள், ஆறுகள், நாகங்கள், தைதியாக்கள் மற்றும் சாதியங்களுடன் ஒரு கம்பீரமான வருளன் தோன்றினார். அடிவானத்தில் அனைத்து புள்ளிகளையும் ஒரு பிரகாசமான பிரகாசத்தால் நிரப்பி நீரின் இறைவன் பிரகாசமாக இருந்தார். அவருடன் மற்ற தெய்வங்களும் இணைந்தன. நீதியின் கடவுளான யமன், பொக்கிஷங்களின் இறைவன் குபேரா, அவரது ராணியுடன் ஐராவத்தின் பின்புறத்தில் அமர்ந்திருந்த சத்தா குடியிருந்த கடவுள்கள் அர்ஜுனன் பெரிய மனையின் வனமயமான சிகரங்களிலிருந்து துறவி தவத்தில் ஈடுபடுவதைக் கண்டனர். யமன் இடிமுழக்கம் போன்ற ஆழமான குரலில் அர்ஜுனனிடம் நல்ல வார்த்தைகளை பேசினார். உலகங்களின் பாதுகாவலர்களான எங்களை பாருங்கள். நீங்கள் எங்களை பார்க்க தகுதியானவர் என்பதால் நாங்கள் உங்களுக்கு ஆன்மீக பார்வையை வழங்குகிறோம். அர்ஜுனன் தனது முந்தைய வாழ்க்கையில் மனிதர்களிடையே நரனாக பிறந்தார் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அளவிட முடியாத ஆன்மாவின் வீசு குருக்களின் பேர்னான பீஷ்மரை அர்ஜுனன் தோற்கடிப்பார் என்று யமன் முன்னறிவித்தார். பரவாஜாவின் மதன் தலைமையிலான சத்திரியர்களை தோற்கடித்தார். தானவர்கள், ராட்சசர்கள் மற்றும் பூமியில் உள்ள வான அவதாரங்களின் சில பகுதிகளை கொண்டராவருணன் எதிர்த்து போராட முடியாத நிலையில் அர்ஜுனனுக்கு வருண ஆயுதங்களையும் அவற்றின் மர்மங்களையும் வழங்கினார். இந்த தெய்வீக ஆயுதங்களுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தால் யமனும் கூட அர்ஜுனனிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று அவர் அறிவித்தார். அர்ஜுனனின் பிரசன்னத்தால் மகிழ்ச்சி அடைந்த குபேரா எதிரியை தூங்க அனுப்பும் திறன் கொண்ட ஒரு கதையை அவருக்கு வழங்கினார். மேலும் திரிபுராவை கொல்ல சிவன் இதை பயன்படுத்தியதாக அறிவித்த தெய்வங்கள் அர்ஜுனனுக்கு தங்கள் பரிசுகளை வழங்கிவிட்டு சென்றபோது அவர் தனது ஆசைகள் நிறைவேறியதை உணர்ந்தார். தன்னை வெற்றியுடன் முடிசூட்டினார். மனிதர்களிடையே உள்ள காலை தன்னை மகிழ்ச்சியால் நிரம்பியதாகவும் எதிர்காலம் உறுதி செய்யப்பட்டதாகவும் கருதியது. சூரியன் இறந்த சாம்ராஜ்யத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை வீசத் தொடங்கியிருந்தது. ஆனால் இந்த அமைதியான காட்சியின் மத்தியில் குந்தியில் சக்தி வாய்ந்த போர் வீரர் மகனான அர்ஜுனனுக்குள் ஒரு உற்சாகமும் எதிர்பார்ப்பும் உருவானது. அவர் அங்கே நின்று கொண்டிருந்த போது சிந்தனையில் தொலைந்து போனார். அவரது கண்கள் திடீரென்று வானத்திலிருந்து இறங்குவதைக் கண்டன. இந்திரனின் கார் அதன் குருட்டுத்தனமான பிரகாசமும் கம்பீரமான பிரசன்னமும் மேகங்கள் வழியாக ஒரு சிமிட்டரை போல வெட்டப்பட்டது. அதன் எழுச்சியில் பிரமிப்பு மற்றும் ஆச்சரியத்தின் பாதையை விட்டு சென்றது. அர்ஜுனன் பார்த்தபோது மயக்கமடைந்து தேரோட்டக்காரன் மதலி வாகனத்திலிருந்து இறங்கி ஒரு மென்மையான புன்னகையுடன் அவரை அணுகினார். சாக்ராவின் அதிர்ஷ்டசாலி மகனே என்று அவர் கூச்சலிட்டார். அர்ஜுனனின் காதுகளுக்கு இசை போன்ற அவரது குரல், அழியாதவர்களின் தலைவர், உங்கள் தந்தை உங்களுக்காக அனுப்பியுள்ளார். தெய்வங்கள் உங்கள் வருகைக்காக காத்திருக்கின்றன. தங்கள் புகழை பெற்ற சக்தி வாய்ந்த போர் வீரரை பார்க்க ஆவலுடன் காத்திருக்கின்றன. அர்ஜுனனின் இதயம் பெருமையுடனும் ஆர்வத்துடனும் பெருகியது. மதாளி தொடர்ந்தார். கடவுள்களுக்கு ஏற்ற வாகனமான இந்த வான வாகனத்தில் ஏதுங்கள். நீங்கள் பிரகாசத்துடன் சவாரி செய்வீர்கள். தங்க நிறத்தின் மிகச்சிறந்த குதிரைகளுடன் ஒவ்வொன்றும் காற்றின் வேகத்தால் ஊக்கமளிக்கின்றன. அர்ஜுனன் தயங்கிய போது மதாலி அவருக்கு உறுதியளித்தார். பயப்பட வேண்டாம், ஏனென்றால் நீங்கள் இந்த மரியாதைக்கு தகுதியானவர். உங்கள் தந்தையின் கட்டளை தெளிவாக உள்ளது. அவரது மகனை கடவுள்களின் சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு வாருங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் அர்ஜுனன் கங்கைக்கு சென்றான். அங்கு அதன் புனித நீரில் குளித்து
தன்னை தூய்மைப்படுத்தினான். பின்னர் பிதிரிகளிடம் அமைதியான பிரார்த்தனை செய்தான். இதுவரை தனக்கு வழிகாட்டிய மூதாதையர்களை கண்டறிக்கிறான். மரியாதையுடன் மந்தரா மலையை அழைத்தார். அது வழங்கிய தன்மிகம் மற்றும் அது தனக்கு வழங்கிய ஆசீர்வாதங்களுக்கு நன்றி தெரிவித்தார். அவர் தனது பிரார்த்தனைகளை முடித்ததும் அத்துலன் மாதிரியின் பக்கம் திரும்பி, ஆசீர்வதிக்கப்பட்டவரே, நான் ஒரு தாழ்மையான போர்வீரன். இந்த தெய்வீக காரில் சவாரி செய்வது போன்ற ஒரு மரியாதையை நான் எப்படி பெற முடியும்? மாதலி தெரிந்தே புன்னரைத்து, அத்துனா, உன் தகுதி கேள்விக்குறியாக இல்லை. உன் தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறினார். அதனுடன் மதாலி மீண்டும் வாகனத்தில் ஏறினார். குதிரைகளின் மென்மையான வற்புறுத்தலுடன் கார் நகரத் தொடங்கியது. அவர்கள் வானத்திற்குள் ஏதும் போது அர்ஜுனன் தனக்கு முன்னால் வெளிப்படும் மூச்சடைக்கக்கூடிய காட்சிகளைக் கண்டு ஆச்சரியமும் பிரமிப்பும் நிறைந்ததாரும் வந்தான். எண்ணற்ற வாகனங்களை பார்த்தான். ஒவ்வொன்றும் வேறொரு உலக ஒளியால் பிரகாசிக்கின்றன. மேலும் இந்த மண்டலங்களில் வசிக்கும் பிரகாசமான வீரங்களை கண்டது. அவர்கள் அகண்ட பிரபஞ்சத்திற்குள் ஆழமாக பயணித்தபோது அநாதியின் வாயின்களில் காவலில் நிற்கும் இந்திரனின் கம்பீரமான யானையான ரைராவத்தை அர்ஜுனன் கண்டான். மரியாதையுடனும் ஆர்வத்துடனும் இந்த அற்புதமான வீரத்தை அழகி அதன் அழகிலும் வலிமையிலும் அவரது கண்கள் குடித்தன. இறுதியாக வானத்தின் பகுதிகளை சுற்றி வந்த பிறகு பாண்டுவின் வலுவான ஆயுதம் ஏந்திய மகனான அர்ஜுனன் இந்திரனின் நகரத்தை நெருங்கிய போது நந்தனா என்று அழைக்கப்படும் வானத்தோட்டங்களின் மகிழ்ச்சியான காட்சியால் அவர் வரவேற்கப்பட்டார். இந்த தோட்டங்கள் அப்சரர்களின் விருப்பமான விசார்ட்டாக இருந்தன. தெய்வீக நடன கலைஞர்கள் கடுமையான தவத்தை கடைபிடிப்பவர்களின் இதயங்களை கவர்ந்தனர். காற்று மலர்களின் இனிப்பு வாசனையால் நிரம்பியது. மென்மையான காற்று அவற்றின் நறுமணத்தின் பரிணாவை எடுத்து சென்றது. அத்துலனின் கண்கள் விரிவடைந்தன. ஒவ்வொரு பருவத்திலும் பூத்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அனைத்து வகையான புனித மரங்களையும் அவர் பார்த்தார். அவர் நகருக்குள் நுழைந்தபோது தனது விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான வான கார்களை கண்டார். அவை சரியான இடங்களில் நிறுத்தப்பட்டன. தெய்வீக இசைக்கலைஞர்களான காந்தர்வர்களின் மெல்லிசை குறிப்புகளுடன் சங்கீதங்கள் மற்றும் தெந்தின் ஒளி காற்றை நிரப்பியது. அர்ஜுனனை அப்சராக்களும் காந்தர்வர்களும் பாராட்டினர். அவர்கள் மலர்களின் வாசனை திரவியங்களால் நிரம்பிய இனிமையான காற்றால் அவரை கவர்ந்தனர். பிதாவின் மகன் பின்னர் சூரவீதி என்று அழைக்கப்படும் பெரிய மற்றும் விரிவான நட்சத்திர பாதைக்கு சென்றார். அங்கு அவர் தாதியர்கள், விஸ்வர்கள் மற்றும் ஆதித்யாக்கள் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களை சந்தித்தார். திலீபா, தும்புரா மற்றும் நாரதர் தலைமையிலான ஏராளமான ஆச முனிவர்களையும் தார்கா மற்றும் பூரு என்று அழைக்கப்படும் காந்தவர்கள் தம்பதியரையும் சந்தித்தார். அர்ஜுனன் இந்திரனின் நகரத்தை நெருங்கிய போது கடவுள்களும் முனிவர்களும் அவருக்கு வணக்கம் செலுத்தினர். அவர்கள் அவரை ஆரவாரத்துடனும் ஆசீர்வாதங்களுடனும் மதித்தனர். பிரிதாவின் வலிமையான ஆயுதம் ஏந்திய மகன் பின்னர் தனது தந்தை இந்திரனை ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டார். அவரை சுற்றி ஒரு அழகான வெள்ளை குடையும் தங்க கம்பியும் பொருத்தப்பட்டிருந்தது. இந்திரன் தெய்வீக நறுமணங்களால் நறுமணப்படுத்தப்பட்ட சாமராவால் அலங்கரிக்கப்பட்டு விஸ்வவாசு தலைமையிலான பல காந்தர்வர்களால் பாராட்டப்பட்டார். அர்ஜுனன் தன் தந்தையிடம் சென்று தனது தலையை தரையில் குனிந்து வணக்கம் செலுத்தினான். இந்திரன் அவரை கைகளை திறந்து வரவேற்றான். வானங்களின் இறைவன் அர்ஜுனனின் கையை எடுத்து கடவுளாலும் முனிவர்களாலும் வணங்கப்பட்ட அவரது சொந்த இருக்கையின் ஒரு பகுதியில் அவரை உட்கார வைத்தார். பின்னர் இந்திரன் தனது நறுமண கைகளால் அர்ஜுனனின் முகத்தை தொட்டு ஆறுதல் கூறினார். அவர்கள் ஒன்றாக அமர்ந்தபோது அர்ஜுனன் இரண்டாவது இந்திரனைப் போல பிரகாசமாக பிரகாசிக்கத் தொடங்கினான். தன் மகனின் மீதான பாசத்தால் ஈர்க்கப்பட்டான். விரித்திரனின் கொலையாளி
அர்ஜுனனின் அழகான மற்றும் பெரிய கைகளை மீண்டும் மீண்டும் மெதுவாக தேய்த்தார். அவை 2 தங்க நெடுவரிசைகளை ஒத்திருந்தன. தந்தையும் மகனும் ஒன்றாக அமர்ந்தபோது கூட்டம் மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவர்களில் அழகு சூரியனையும் சந்திரனையும் போல வானத்தை உயர்த்தியது. இசை மற்றும் நடனத்துடன் கொண்டாட்டம் தொடர்ந்தது. தும்புரு தலைமையிலான காந்தர்வர்களின் குழு மெலிசை குறிப்புகளில் பல வசனங்களை பாடியது. அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கான அப்சரர்கள் நடனமாடினர். தங்கள் ஆழமான மார்பகங்களை அசைத்து சுற்றிலும் தங்கள் பார்வையை செலுத்தினர். அவர்கள் பல்வேறு காட்சிகளை வெளிப்படுத்தினர். தெய்வங்களின் சாம்ராஜ்யத்தில் பிதாவின் மகன் இளவரச அர்ஜுனனை கௌரவிக்கும் பிரம்மாண்டமான விழா நடந்து கொண்டிருந்தது. காந்தர்வர்கள் என்று அழைக்கப்படும் தெய்வீக இசைக்கலைஞர்களிடம் தெய்வீக கூட்டம் இளம் போர் வீரருக்கு மரியாதை செலுத்தக்கூடியது விதமாயினர். ஒரு முனிவர் மற்றும் கதை சொல்பவர் இந்த முக்கியமான நாளில் நடந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். கடவுள்களும் காந்தர்வர்களும் இந்தியாவின் விருப்பங்களை புரிந்து கொண்டதால் அவர்கள் இளவரசர் அர்ஜுனனை வணங்க ஒரு சிறந்த அர்க்கியாவை ஒரு புனிதமான பிரசாதத்தை அவசரமாக தயாரித்தனர். அவர்கள் அவரது கால்களையும் முகத்தையும் மென்மையான தண்ணீரால் கழுவி பின்னர் கடவுள்களின் ராஜாவான இந்திரனின் கம்பீரமான அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். அர்ஜுனன் என்றும் அழைக்கப்படும் ஜீசுவை கைவிக சபை மிகுந்த ஆரவாரத்துடன் வரவேற்றது. இந்த சொர்க்க வாஸ்தலத்தில் அர்ஜுன் இணையற்ற ஆடம்பரத்திற்கும் ஆறுதலுக்கும் மத்தியில் தொடர்ந்து வாழ்ந்தார். தனது தந்தையின் வழிகாட்டியான சதராவின் வழிகாட்டுதலின் கீழ் இடிமுழக்கம் மற்றும் வானத்தின் மின்னல்கள் உட்பட மிகவும் சக்தி வாய்ந்த வான ஆயுதங்களை பெற்றார். இந்த வலிமையான கருவிகள் தூரத்திலிருந்து காணக்கூடிய பிரகாசத்துடன் பிரகாசிக்கின்றன. அவற்றின் நடுவில் மயில்கள் நடனமாடும் மேகங்களைப் போல அர்ஜுனன் இந்த அற்புதமான கரங்களில் தேர்ச்சி பெற்றபோது அவரது எண்ணங்கள் அவர் பூமியில் விட்டு சென்ற தனது சகோதரர்கள் மீது திரும்பின. இருப்பினும் இந்திரனின் கட்டளையின் பேரில் அவர் 5 ஆண்டுகள் சொர்க்கத்தில் தங்கியிருந்தார். தனது தெய்வீக சுற்றுப்புறத்தின் மகிழ்ச்சியையும் பிரகாசத்தையும் அனுபவித்தார். அவரது நாட்கள் ஒவ்வொரு மகிழ்ச்சியாலும் நிரம்பியிருந்தன. மேலும் அவரது இரவுகள் வான அரங்குகளில் எதிரொலிக்கும் இசை மற்றும் நடனத்தால் பிரகாசித்தன். இருப்பினும் நேரம் செல்ல செல்ல அர்ஜுனன் அமைதியற்ற உணர்வை உணரத் தொடங்கினார். அவர் சொர்க்கத்தில் அவர் விரும்பிய அனைத்து அறிவையும் திறமைகளையும் பெற்றிருந்தார். ஆனால் பூமியில் தனது சகோதரர்களின் கஷ்டங்களை பற்றிய நினைவுகளால் அவரது மனம் தொந்தரவாக இருந்தது. அவரது எண்ணங்கள் சகுனியின் நியாயமற்ற பகடை மற்றும் துசாசனின் கொடூரமான மரணத்திற்கு மாறியது. அவருக்குள் கோபத்தின் நெருப்பை தூண்டியது. அப்போதுதான் கடவுள்களின் அரசனான இந்திரன் மீண்டும் ஒரு முறை தலையிட்டார். இந்த கலைகளில் தேர்ச்சி பெற்ற புகழ்பெற்ற காந்தவரான சித்தசேனாவிடமிருந்து வான இசையையும் நடனத்தையும் கற்றுக்கொள்ளுமாறு அர்ஜுனனுக்கு அறிவுறுத்தினார். மற்றொரு தெய்வீக இசைக்கலைஞரான புரந்தரர் அர்ஜுனனுக்கு நண்பராக சித்திரசேனாவை பரிசீலித்தார். மேலும் அவர்கள் ஒன்றாக கலை கண்டுபிடிப்பின் பயணத்தை தொடங்கினர். சித்ராசேனாவின் வழிகாட்டுதலின் கீழ் அர்ஜுனன் குரல் மற்றும் கருவி இரண்டிலும் இசை மண்டலத்திற்குள் நுழைந்தான். மேலும் வானங்கள் முழுவதும் எதிரொலிக்கும் நடனம் அவர் தெய்வீக இசைக்கலைஞர்களின் ரகசியங்களை கற்றுக்கொண்டார். ஆனால் அவரது புதிய அறிவு இருந்த போதிலும் அவரது இதயம் துக்கத்தால் கனமாக இருந்தது. அவரது சகோதரர்களின் துன்பங்கள் மற்றும் அவரது சொந்த தாயின் ஏக்கம் பற்றிய நினைவுகள் அவை தொடர்ந்து வேட்டையாடின. மிக உயர்ந்த இசையால் கூட அமைதியாக இருக்க மறுத்தல் சித்தாசேனாவுடனான அர்ஜுனனின் நட்பு ஆழமடைந்த போது அவர் வான கலைகளின் அழகில் ஆறுதல் பெறத் தொடங்கினார். அவர் பல்வேறு நடன பாணிகளையும் குரல் மற்றும் இசையின் பல்வேறு வரிகளையும் கற்றுக்கொண்டார். தெய்வங்களின் சாம்ராஜ்யத்தில் தெய்வீக மனிதர்களிடையே ஒரு ரகசியம் கிசுகிசுக்கப்பட்டது. வலிமையான இந்திரனான வாசமா அர்ஜுனனின் மயக்கும் பார்வையை மயக்கும் அப்சரரான ஊர்வசி மீது கவனித்தார். ஒரு தெய்வீக இணைப்புக்கான திரளை உமந்து இந்திரன் காந்தவர்களின் ராஜாவான சித்ரசேனாவை தனது பிரசன்னத்திற்கு அழைத்தார். இந்திரன் புன்னரியுடன், காந்தவர்களின் ராஜாவே, உங்கள் பத்தியில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என் தூதராக ஊர்வசியிடம் சென்று என் வார்த்தைகளை அவரிடம் தெரிவிக்கவும், வலிமை மிக்க பால்குன்னரான அர்ஜுனன் பெண்களை மகிழ்விப்பதற்கான கலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவனிடம் சொல்லுங்கள் என்று சொன்னான். தனது எஜமானரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த சித்தாசேனா
இந்திரனின் செய்தியை எடுத்து சென்று ஊர்வசியிடம் விரைந்தார். அவர் ஊர்வசியின் வசிப்பிடத்திற்கு வந்தபோது அவர் காந்தர்வரை அடையாளம் கண்டு பிரகாசமான புன்னகையுடன் அவரை வரவேற்றார். ஆறுதலுடன் ஒன்றாக அமர்ந்திருந்த சித்தாசேனா இந்திரனின் வார்த்தைகளை வழங்கினார். அர்ஜுனனின் பல நல்லொழுக்கங்களை விவரித்தார். அவரது துணிச்சல், கருணை, அழகு மற்றும் அவரது போதகர்கள் மீதான பக்தி, 4 வேதங்களின் மீது அர்ஜுனனின் தேர்ச்சி, மன்னிக்கும் திறன் மற்றும் அவரது அசைக்க முடியாத சுய கட்டுப்பாடு பற்றி அவர் பேசினார். ஊர்வசி கவனமாக கேட்டாள். பாண்டவ இளவரசனை பற்றிய சித்தசேனாவின் விளக்கத்தால் அவளுடைய இதயம் ஈர்க்கப்பட்டது. அவள் முகம் மகிழ்ச்சியால் பிரகாசித்தது. அவள் பதிலளித்தாள், அத்தகைய நல்லொழுக்கங்களை உள்ளடக்கிய எந்தவொரு மனிதனுக்கும் நான் என் தயவை வழங்குவேன். அர்ஜுனனை என் காதலனாக நான் ஏன் தேர்வு செய்யக்கூடாது? இந்திரனின் கட்டளையின்படி உங்கள் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்டேன். நான் ஏற்கனவே அன்பின் செல்வாக்கின் கீழ் இருக்கிறேன். மென்மையான புன்னகையுடன் அர்ஜுனனிடம் தனது ஏற்றுக்கொள்ளலை தெரிவிக்குமாறு சித்தசேனாவிடம் அறிவுறுத்தினாள். சித்தசேனா ஊர்வசியின் செய்தியுடன் அர்ஜுனனிடம் திரும்பினார். மேலும் பாண்டவ இளவரசர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். இந்த இணைப்பு வெறும் தற்செயலான சந்திப்பு மட்டுமல்ல, கடவுள்களால் கட்டளையிடப்பட்ட ஒரு தெய்வீக போட்டி என்பதை அவர் அறிந்திருந்தார். செய்தி மாநிலம் முழுவதும் பரவியதால் ஆச்சரியம் மற்றும் பிரமிப்பின் சுரிசுக்கள் காற்று நிரம்பின. தெய்வீகம் தலையிட்டது. ஒருவருக்கொருவர் விதிக்கப்பட்ட 2 ஆத்மாக்களை ஒன்றிழைத்தது. வரவிருக்கும் நாட்களில் ஊர்வசி அர்ஜுனனின் பிரசன்னத்திற்கு செல்வார். பரிசுகளையும் பாசத்தில் அடையாளங்களையும் எடுத்து செல்வார். அவர்களின் காதல் கதை ஒரு புராண கதையாக மாறும். பக்தி, சக்தி மற்றும் கடவுள்களின் ஆசீர்வாதங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எல்லா காலங்களிலும் சொல்லப்பட்டு மீண்டும் சொல்லப்படும். வான மண்டலத்தில் வைசம்பாயனர் காதல் மற்றும் பக்தியின் கதையை விவரிக்கிறார். ஒளிரும் புன்னகையுடன் கூடிய அப்சரரான ஊர்வசி வானங்களின் தலைவரான மகேந்திராவின் உத்தரவின் பேரில் காந்தவரான சித்தசேனாவால் அர்ஜுனனின் மாளிகைக்கு ஒரு பயணத்திற்கு அனுப்பப்பட்டார். போரில் தைரியமாகவும் மிகுந்த பெருந்தன்மை கொண்டவராகவும் இருந்த அர்ஜுனனை மகிழ்விப்பதே அவரது பணியாக இருந்தது. அன்பின் கடவுளான மன்னதாவால் அவரது இதயம் துவைத்த ஊர்வசி தெய்வீக சபையில் அவர்கள் சந்தித்ததிலிருந்து அர்ஜுனனை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தாள். அவள் அழகான ஆபரணங்கள் மற்றும் மாலைகளால் தன்னை அலங்கரித்து கொண்டாள். மேலும் ஒரு வான படுக்கையில் மனதளவில் அவனுடன் விளையாடி கொண்டிருந்தாள். அவள் அவரது மாளிகையை நோக்கி செல்லும்போது அவளுடைய அழகும் வசீகரமும் மிகவும் கவர்ந்திழுக்கப்பட்டதால் சித்தர்கள், சரணர்கள் மற்றும் காந்தர்வர்கள் கூட அவளை இதுவரை பார்த்திராத மிக அழகான பொருளாக கருதினர். அர்ஜுனனின் வாயிலுக்கு வந்ததும் ஊர்வசி வருகை தந்த பாதுகாவலர் மூலம் செய்தி அனுப்பி விரைவில் பிரகாசமான அரண்மனைக்குள் நுழைந்தார். இருப்பிலும் இரவில் அர்ஜுனன் அவளை பார்த்தபோது அவர் வெட்கத்துடனும் மயந்த இதயத்துடனும் இருந்தார். அவர் மரியாதையுடன் அப்சராவை வணங்கினார். ஆனால் அவரது அடக்கம் அவரை கண்களை மூடிக்கொள்ள வைத்தது. அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்ட ஊர்வசி தனது புத்திசாலித்தனத்தை இழந்தாள். மகேந்திரா மற்றும் சித்தாசேனா கட்டளையிட்டபடி தான் அவருக்காக காத்திருக்க வந்ததார அவள் விளக்கினாள். அர்ஜுனனின் நல்லொழுக்கங்களால் அவள் இதயம் ஈர்க்கப்பட்டது. அவள் ஏற்கனவே அன்பின் கடவுளின் செல்வாக்கின் கீழ் இருந்தாள். அர்ஜுனனை என்றென்றும் விரும்புவதாக ஊர்வசி ஒப்புக்கொண்டார். அர்ஜுனன் இன்னும் வேட்கப்பட்டு, இந்திரனின் ராணியான குந்தி அல்லது சச்சிக்கு சமமான ஊர்வசியை தனது மேலாளராக மதிக்கிறேன் என்று பதிலளித்தார். அவர் கௌரவ இனத்தின் தாய் என்று நினைத்து சபையில் அவளை பார்த்ததாக விளக்கினார். இருப்பினும் ஊர்வசியின் சமூக படிநிலையை கருத்தில் கொண்டு அவர் மீது பிற உணர்வுகளை தூண்ட வேண்டாம் என்று அவர் பாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த ஊர்வசி, அப்சரர்கள் தங்கள் விருப்பப்படி சுதந்திரமாகவும் கட்டுப்பாடற்றவர்களாகவும் இருந்ததாகவும் அர்ஜுனன் தன்னை தனது மேலாளராக மதிக்கவில்லை என்றும் கூறினார். ஆசையுடனும் அர்ப்பணிப்புடனும் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு அவள் அவரிடம் கெஞ்சினாள். இருப்பிலும் அர்ஜுனன் மறுத்துவிட்டார். அவர் அவளை அனுப்ப முடியாது. ஆனால்
அவருடைய உணர்வுகளை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்று விளக்கினார். கோபத்தால் நிரம்பிய ஊர்வசி அர்ஜுனனை சபித்து தனது தந்தையின் கட்டளை மற்றும் அவரது சொந்த ஏக்கத்தின் பேரில் தனது மாளிகைக்கு வந்த ஒரு பெண்ணை அவர் அவமதித்ததால் அவர் விளைவுகளை அனுபவிப்பார் என்று கூறினார். இதனால் ஊர்வசி மற்றும் அர்ஜுனனை பற்றிய வெசம்பாயனின் கதை முடிவுக்கு வந்தது. இதனால் அவர்களின் உறவின் தலைவிதி நிச்சயமற்றதாக இருந்தது. இந்த கதையில் வெசம்பாயனர் காதல், பக்தி மற்றும் சமூக படிநிலை ஆகியவற்றின் கதையை திறமையாக நெசவு செய்கிறார். இது வானங்களுக்கு இடையிலான உறவுகளின் சிக்கல்களை எடுத்துக்காட்டுகிறது. மரணப் பொறிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டல ரிஷி நோமாசா அலைந்து திரிந்தார். வானத்தின் வலிமையான ஆண்டவரான இந்திரனை பார்க்க ஒரு தீராத ஆர்வத்தால் உந்தப்பட்டார். அவர் வானத்தில் இருப்பிடத்தை நெருங்கிய போது அவருக்கு மரியாதை செலுத்திய பெரிய மொழியால் மரியாதை ஏற்பட்டது. அவர் மரியாதையுடன் தலைவணங்கினார். பாண்டுவின் மகள் அர்ஜுனனை புனித சிம்மாசனத்தில் இந்திரனுடன் அமர்ந்திருப்பதை பார்த்தபோது லோமாசாவில் கண்கள் விரிவடைந்தன. ரிஷியின் மனம் புதிரை பற்றி சிந்திக்கத் தொடங்கியது. உன்னதமான வம்சாவளியில் பிறந்த இந்த போர் வீரன் எப்படி கடவுளர்களிடையே ஒரு இடத்தை பெற்றார்? லோமாசா யோசித்துக் கொண்டிருக்கையில் வித்ராவை கொன்றவனாகிய சதாக் தெரிந்தே புன்னகைத்து அவரிடம் மென்மையான வார்த்தைகளால் உரையாற்றினார். கேளுங்கள், பரமர்ஷி உங்கள் எண்ணங்களை ஆக்கிரமித்துள்ள உண்மையை நான் வெளிப்படுத்துகிறேன். ஒரு புனிதமான நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பூமியில் பிறந்த பண்டைய முனிவர்களான மற்றும் நாராயணனின் கதையை இந்திரன் ஒரு நுட்பமான தலையசைப்புடன் நெசவு செய்ய தொடங்கினார். இந்த இரண்டு புகழ்பெற்ற முனிவர்களும் வேறு யாரும் அல்ல, இப்போது அவருக்கு முன் அமர்ந்திருக்கும் அதே மனிதர்களான ரிஷிகேசர் மற்றும் தனன்சாயர் தெய்வங்களை அச்சுறுத்திய சக்தி வாய்ந்த அசுரர்களான நிவதவாசர்களை தோற்கடிப்பது என்ற அவர்களின் தெய்வீக பணியை பற்றி இந்திரனின் வார்த்தைகள் மரியாதையுடன் சொடுக்கின. இந்த சக்தி வாய்ந்த தனவாக்கள் தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்தனர். மேலும் வானங்களில் ஒருங்கிணைந்த சாத்திகளும் கூட அவர்களுக்கு பொருந்தவில்லை. மதுவை கொன்ற விஷ்ணு கபிலனாக பூமியில் பிறந்தார் என்பதை வெளிப்படுத்திய இந்திரனின் கண்கள் நம்பிக்கையுடன் பிரகாசித்தன. ஒரு முனிவர் அவரது வெறும் பார்வைநாதர்களை பெரிய ஏரியில் அழிக்க முடியும். இந்த வெல்ல முடியாத தெய்வம் நிவதவாசர்களை வெல்லும் திறன் கொண்டது. ஆனால் பணி தகுதியானதாக இல்லாவிட்டால் அவரது சக்தியை கட்டவிழ்த்துவிடக்கூடாது. இந்திரன் பேசி முடித்ததும் அர்ஜுனனின் சகோதரர் விபச்சு நோசாவை அணுகி அவர் அலைந்து திரியும் போது யுதிஷ்டிரரை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சக்தி வாய்ந்த துறவி நோசா மென்மையான தலையசைப்புடன் இந்திரனின் வார்த்தைகள் மற்றும் சகோதரர்களின் வேண்டுகோள்களால் இயக்கப்பட்டு பூமிக்கு புறப்பட்டார். அவர் கானகா காடுகளுக்கு வந்தபோது நீதிமான மன்னர் யுதிஷ்டிரனை துறவிகளும் அவரது இளைய சகோதரர்களும் சூழ்ந்திருப்பதைக் கண்ட ரிஷியின் வருகை பாண்டவர்களின் காவிய பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறித்தது. நோசாவின் வழிகாட்டுதலுடன் அவர்கள் விரைவில் தங்கள் விதியை எதிர்கொள்ள வழிவகுக்கும் ஒரு பாதையில் இயங்குவார்கள். கடவுள்களால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அறிவும் சக்தியும் ஆயுதம் ஏந்தி இருக்கும். ஹஸ்திலபுரத்தின் மீது சூரியன் அஸ்தமித்து நகரத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. ஜனமேலியா என்ற மன்னர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவர் தனது நம்பகமான ஆலோசகரான வைசம்பாயனிடம் திரும்பி அளவிட முடியாத ஆற்றலை கொண்ட அர்ஜுனனின் இந்த நம்ப முடியாத சாதனைகள் உண்மையிலேயே அற்புதமானவை அவற்றை பற்றி கேள்விப்பட்ட போது அந்த புத்திசாலி மற்றும் நியாயமான மன்னரான திருதராஷ்டிரர் என்ன கோரினார் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார் வைசம்பாயனர். அலைசைத்து கதையை தொடங்குவதற்கு முன்பு ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்தார். மரியாதைக்குரிய முனிவரான பெப்பாயனாக சொல்லப்பட்டது என்று வைசம்பாயனர் தொடங்கினார். மன்னர் திருதராஷ்டிரர் தனது தேரோட்டக்காரரும் நம்பிக்கைக்குரியவருமான சஞ்சயனை தனது அறைகளுக்குள் வரவழைத்தார். சஞ்சயன் கவலையுடன் அவரது குரல், அர்ஜுனன் இந்திரனின் வசிப்பிடத்திற்கு வந்ததை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவரது செயல்களை பற்றி உங்களுக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்லுங்கள். சஞ்சயன் தலையை குனிந்து கண்களை தாழ்த்திக் கொண்டான். மாட்சிமை பொருந்தியவரே என்று பதிலளித்தார். அர்ஜுனன் வேறு யாரையும் போல ஒரு போர் வீரன்.
அவரது வலிமை ஒப்பிட முடியாதது, அவரது வலிமை எல்லையற்றது. நானே அதை கண்டிருக்கிறேன். திருதராஷ்டிரரின் வெளிப்பாடு கசப்பாக மாறியது. அவரது புருவம் கவலையில் மூழ்கியது. அவர் அதையை துரத்தினார். அவரது அடிச்சுவடுகள் சுவர்களில் எதிரொலித்தன. என் பொல்லாத மகனே துரியோதனன், அவர் தனக்குத்தானே முணுமுணுத்தார். அவர் தம் ராஜ்யத்தை அழித்து விடுவார். அவரது செயல்கள் ஒரு முட்டாள்தனமானவை. நான் எதிர்காலத்தை பற்றி பயப்படுகிறேன். பெரிய ராசுவியா பலியின் போது பூமியில் உள்ள அனைத்து மன்னர்களையும் தோற்கடித்த புத்திசாலித்தனமான போர் வீரரான அர்ஜுனனை நோக்கி ராஜாவின் எண்ணங்கள் திரும்பின. திருதராஷ்டிரர் பெருமூச்சு விட்டார். தோல்வியில் அவரது தோள்கள் சரிந்தன. அந்த மனிதர் இந்திரனை போன்றவர் என்று அவர் தலையை அசைத்தார். அவரது வார்த்தைகள் கடவுள்களின் சொந்த தீர்க்க தரிசன நிலை போலவே உண்மை தனஞ்சேன் பக்கத்திலேயே இருப்பதால் வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. சென்சேன் திருதராஜரின் வார்த்தைகளை கவனமாக கேட்டான். கண்கள் அகலமாற புரிந்து கொண்டான். அவர்களின் ராஜ்யத்தை அச்சுறுத்தும் வரவிருக்கும் அழிவை மன்னர் அறிந்திருப்பதை அவன் அறிந்திருந்தான். திருதராஜர் தொடர்ந்து பேசத் தொடங்கிய போது பதற்றத்துடன் காற்று அடர்த்தியார வறந்தது. என் மகன்கள் அர்ஜுனனுக்கு இணையாக இல்லை என்று அவர் கூறினார். அவரது குரல் ஒரு சிறுசுக்கு மேலே இருந்தது. துரோணரோ கர்ணனோ கூட அந்த வலிமையான போர் வீரர்கள் போரில் அவருக்கு எதிராக நிற்க முடியாது. அத்தகைய வீரத்தை எதிர்கொள்ளும் எண்ணமே எனக்கு பயமாக இருக்கிறது. விரட்டியின் கடலில் தொலைந்து போன ராஜாவின் கண்கள் மேகமூட்டமாக தோன்றின. அவர் மீண்டும் பேசுவதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்து நிறுத்தினார். கர்ணன் கருணையுள்ளவன், மறந்து விடுகிறான் என்று தலையே அசைத்தார். துரோணன் முதியவன், அர்ஜுனன் இளமையானவன், ஆனால் வலிமையானவன், பெருமை மிக்கவன். நாம் வெற்றி பெற எந்த வழியும் எனக்கு தெரியவில்லை. வைசம்பாயனனின் கண்கள் மன்னரின் துக்கத்தை பிரதிபலித்தன. பெரியர் கூட்டத்தின் மத்தியில் தனது மகன் துரியோதனரை பற்றி பேசும்போது மன்னர் திருதராஷ்டிரரின் வார்த்தைகள் விஷம் வடிந்தன. ராஜாவின் தேரோட்டியான சன்சேல் கவனமாக கேட்டான். அவரது கண்கள் மன்னரின் முகத்தின் மீது நிலைத்திருந்தன. ஐயா, மாட்சிமை பொருந்தியவரே, சஞ்சேல், துரியோதனை பற்றி நீங்கள் கூறியது உண்மைதான். நீங்கள் சொன்ன எதுவும் பொய்யானது அல்ல. அந்த வார்த்தைகளின் எடை ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்த சஞ்சேயன் நடந்த சம்பவங்களை தொடர்ந்து நினைவு கூர்ந்தான். பாண்டவர்கள் தங்கள் அளவிட முடியாத ஆற்றலுடன் தங்கள் திருமணமான தூய புகழ்பெற்ற மனைவியான கிருஷ்ணரை சபைக்குள் கொண்டு வருவதைக் கண்டு கோபமடைந்தனர். அவர் நிறுத்தினார். அவரது குரல் உணர்ச்சியால் சொட்டு சொட்டாக இருந்தது. பின்னர் துசாசனனும் கர்ணனும் பேசியே அந்த கொடூரமான வார்த்தைகள் அணைக்க முடியாத நெருப்பை பற்ற வைத்தன. மன்னரின் மகன்கள் ஒரு எல்லையை கடந்துவிட்டனர். அதிலிருந்து திரும்பி வர முடியவில்லை என்று சஞ்சய கூறினார். அவர்கள் திரௌபதியை சபைக்குள் இழுத்து சென்றனர். ஆண்டவர்களை அளவிட முடியாத அளவுக்கு தூபமிட்டனர். கோபத்தால் தடுந்தும் அவரது குரலானப்பி 13 ஆண்டுகள் முடிந்ததும் துரியோதனின் தொடைகளை தனது கதையா உடைப்பதாக சபதம் செய்தார். பாண்டுவின் மகன்கள் கணக்கிடப்பட வேண்டிய ஒரு சக்தியாக இருந்தனர். அவர்கள் அனைவரும் திறமையான போர்வீரர்கள். ஒவ்வொருவரும் தங்கள் கைவிளை கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள். செஞ்சேயாவின் வார்த்தைகள் திருதராஷ்டிரனின் மனதில் ஒரு தெய்வான உருவத்தை வரைந்தன. அவர் தனது மகன்களை முட்டாள்தனமாகவும் திமிரி பிடித்தவனாகவும் பார்த்தார். அவர்கள் கடவுள்களை எதிர்த்து நிற்க முடியும் என்று நினைத்தார். கர்ணன் என்ன தீமை செய்தான் என்று கத்தினார். அவரது மகனின் செயல்களின் எடை அவரை நசுக்குவது போல் இருந்தது. கிருஷ்ணரை சபைக்குள் அழைத்து வருவதால் தூண்டப்பட்ட பகைமை போதுமானதாக இல்லையாதது. சொந்த குறைபாடுகளை பற்றி பேசும்போது திருதராஷ்டிரரின் குரல் விரட்டியால் நொறுங்கியது. அவரது மகன்கள் வழிகாட்டுதல் இல்லாமல் வளர்ந்தனர். தங்கள் சொந்த தீய ஆசைகளால் வழிதவறினர். அவர்கள் அவரை ஒரு முட்டாள், நீதியின் பாதையின் வழிநடத்த இயலாதவர் என்று நம்பினர். ராஜாவின் வார்த்தைகள் துக்கத்துடனும் வருத்தத்துடனும் சொட்டி கொண்ட சென்சேயன் பேசி முடித்ததும் திருதராஷ்டிரரின் கண்கள் பீதியால் விரிந்தன. தனது மகன்கள் பாண்டவர்களுக்கு பொருத்தமானவர்கள் அல்ல என்பதை அவர் அறிந்திருந்தார். குறிப்பாக மகாதேவரால் தனது கைகளில் பிணைக்கப்பட்ட அர்ஜுனன் அல்ல. அர்ஜுனனின் கரங்களின் வலிமையால் தூண்டப்பட்ட அம்புகள் மட்டும்
அவரது பெரிய வில்லில் இருந்து சுடப்பட்ட அம்புரல் தெய்வங்களை தண்டிக்க முடியும் என்று அவர் தன்னுடன் பேசுவது போல் திசிலிசுத்தார். அந்த தருணத்தில் திருதராஷ்டிரர் அனைத்தையும் இழந்துவிட்டார் என்பதை அறிந்தார். அவரது மகன்கள் அவர்களின் ஆலோசகர்களான கர்னல் மற்றும் சுவாலா ஆகியோருடன் பாண்டவர்களுக்கு எந்த போட்டியும் இல்லை. ராஜாவின் வார்த்தைகள் மரணமணியைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. இது அவரது குடும்பத்திற்கு ஏற்பட்ட பேரழிவை நினைவூட்டுவதாக இருந்தது. செல்சியார் பேசி முடித்ததும் சபை அமைதியானது. ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் சொந்த எண்ணங்களில் இழந்தனர். திருதியின் எடை. ஒரு பிரமாண்டமான கூட்டத்தின் மத்தியில் மன்னர் ஜலமேயா தனது புத்திசாலித்தனமான ஆலோசகர் முனியிடம் ஒரு எரியும் கேள்வியுடன் திரும்பினார். எனக்கு சொல்லுங்கள், மரியாதைக்குரியவரே என்று அவர் கேட்டார். அவரது குரல் ஆர்வத்தால் கனத்தது. என் தாத்தா திருதராஷ்டிரர் ஏன் தனது முட்டாள் மகன் துரியோதனனை அந்த வலிமையான வீரர்களை தூண்ட அனுமதித்தார்? பாண்டுவின் மகன்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு அவர்களின் தலைவிரி எண்ணமுனியின் கண்கள் மேகமூட்டமாக தோன்றின. அவர் இந்த கதையை நினைவு கூறத் தொடங்கினார். அந்த துணிச்சலான மனிதர்கள் பாண்டவர்கள் இருக்கிறது. பீமல், அதுலன், இரட்டையர்கள் நவுலர் மற்றும் சகதேவர் வளப்பகுதியின் அருளை சேகரித்து துல்லியமாகவும் அர்ப்பணிப்புடனும் வேட்டையாடினர். அவர்களை பின்தொடர்ந்து நாடு கடத்தப்பட்ட பிராமணர்களுக்காக அவர்கள் பிடித்ததில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்தனர். அதே நேரத்தில் அவர்கள் மற்றவற்றில் பங்கேற்றன. முனிவர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் காடுகளில் பாண்டவர்களின் வாழ்க்கையை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரைந்தன. நல்லொழுக்கத்தின் முன்னுதாரணமான யுதிஷ்டிர தனது சகோதரர்களை இரக்கத்துடனும் கருணையுடனும் வழிநடத்தினார். அவருடன் வாழும் எவரும் பசி அல்லது பலவீனத்தால் ஆதிக்கப்படாமல் இருப்பதை அவர் உறுதி செய்தார். அவரது மனைவி திரௌபதி பலத்தின் தூணாக இருந்தார். தனது கணவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் அதே அன்புடனும் அக்கறையுடனும் உணவளித்தார். அவர்கள் தனது சொந்த குழந்தைகளைப் போல ஒவ்வொரு நாளும் யுதிஷ்டிர தனது வில்லை கையில் வைத்துக்கொண்டு கிழக்கு நோக்கி செல்வார். அதே நேரத்தில் பீமன் தெற்கே சுற்றி திரிவார். இரட்டையர்கள் மேற்கு மற்றும் வடக்கில் ஓந்து செல்வார்கள். அவர்கள் ஒன்றாக காட்டின் அருட்கொடை வேட்டையாடினர். அவர்களின் இறைச்சி நிரப்பப்பட்ட உணவு அவர்களின் திறமைக்கு ஒரு சான்றாகும். பாண்டவர்கள் காமியகத்தில் 5 ஆண்டுகள் தங்கியிருந்ததை பற்றி பேசும்போது முனியின் கண்கள் கடந்த காலத்தை பார்ப்பது போல் தோன்றியது. அவர்களின் நாட்கள் படிப்பு, பிரார்த்தனை மற்றும் தீயாரத்தால் நிரம்பியிருந்தன. வெறும் நிச்சயமற்ற நேரத்தில் ஆறுதல் காணும் முயற்சி இருப்பினும் தங்கள் ராஜ்யத்திலிருந்து அவர்களை தூண்டிய கொந்தளிப்பு இருந்த போதிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் பக்தியிலும் தங்கள் கடமையிலும் உறுதியாக இருந்தனர். பாண்டவர்களின் போராட்டங்கள் மற்றும் வெற்றிகளின் கதையில் தொலைந்து போன முனியின் வார்த்தைகளால் கூட்டம் மாற்றப்பட்டது. அவர் பேசி முடித்தவுடன் அறை அமைதியானது. ஒவ்வொரு உறுப்பினரும் சிந்தனையில் மூழ்கினர். இந்த உன்னதமான வீரர்களை இந்த தருணத்துக்கு கொண்டு வந்த விதியின் சிக்கலான வலையை சிந்தித்தனர். மீண்டும் முனியின் பக்கம் திரும்பிய ஜலமேஜாயாவின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. மரியாதைக்குரியவரே, எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் கேட்டார். அவரது குரல் ஒரு சிரிசுக்கு மேலே நாடு கடத்தப்பட்ட அவர்களின் வாழ்க்கையை பற்றி என்ன இருந்தது. இது போன்ற கஷ்டங்களையும் நிச்சயமற்ற தன்மையையும் தாங்க அனுமதித்தது. பாண்டவர்களின் கதையின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாக அந்த கேள்வி காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. முனியின் வெளிப்பாடு புதிராகவே இருந்தது. அவர் பதிலளித்தார், இது ஒருவருக்கொருவர் மற்றும் தங்கள் கடமைக்கு அவர்கள் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு துன்பத்தின் நெருப்பில் உருவாக்கப்பட்ட ஒரு பிணைப்பு. அவர்களின் கதை ஒரு புதிரான கதை. பஸ்திலபுர அரசவையில் மன்னர் திருதராஷ்டிரர் தனது அறைகளில் அமர்ந்திருந்தார். அவரது மனசாட்சியில் சுமையால் சூழப்பட்டார். அவரது தேரோட்டக்காரரான சஞ்சயில் ராஜாவின் கொந்தளிப்புக்கு சாட்சியாக அவருக்கு முன்னால் நின்றார். பகடை விளையாட்டில் தனது மகன்களின் பொறுப்பற்ற நலத்தையின் நினைவால் வேதனை அடைந்த திருதராஷ்டிரர் பல நாட்கள் ஓய்வெடுக்க முடியவில்லை. பாண்டவர்களை எதிர்கொள்ளும் எண்ணம் அவர்கள் ஒப்பிட முடியாத துணிச்சல் மற்றும் அசைக்க முடியாத விசுவாசத்தால் அவரை அச்சத்தால் நிரப்பியது. அவர் சஞ்சயனிடம் பேசுகையில் அவரது வார்த்தைகள் வேதனையிலும் வேட்பியிலும் கலந்தது. துரியோதனின் செயல்களை தடுக்க தன்னால் இயலாதது இந்த ஆபத்தான சூழ்நிலைக்கு வழிவகுத்ததாக அவர் ஒப்புக்கொண்டார். பாண்டவர்களில் வீரத்தை நினைவு கூர்ந்த போது ராஜாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பிலன போல
மற்றும் சராதேவர் அவர்களின் தெய்வீக வலிமையுடன் பீமன் தனது அசைக்க முடியாத கோபத்துடன் அர்ஜுனன் போரில் தனது ஒப்பிட முடியாத திறமையுடன் மற்றும் யுதித்தர் நியாயமான மற்றும் புத்திசாலி தலைவர் திருதராஷ்டிரர் தங்களுக்கு காத்திருந்து வரவிருக்கும் அழிவை பற்றிய ஒரு தெளிவான படத்தை வரைந்தபோது சஞ்சயன் கவனமாக கேட்டான். வாசுதேவர் தலைமையிலான விருஷிகளை பற்றியும் பாண்டவர்களை பாதுகாப்பதற்கான அவர்களின் பிடிவாதமான உறுதியை பற்றியும் அவர் பேசினார். இந்த வலிமையான சக்தியை தனியாக எதிர்கொள்ள இயலாமையை ஒப்புக்கொண்டபோது ராஜாவின் வார்த்தைகள் விரக்தியால் வடிந்த நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து சஞ்சயன் மெதுவாக தலையிட்டு துரியோதனனின் செயல்களை கட்டுப்படுத்தாமல் விட்டதில் தனது சொந்த தவறு இருப்பதாக திருதராஷ்டிரருக்கு நினைவூட்டினார். அவர் காம்யகா காடுகளுக்கு மதுவருகே தந்த கொலையாளியை நினைவு கூர்ந்தார். அங்கு அவர் பாண்டவர்களை ஆறுதல்படுத்தி அவர்களின் செழிப்பை மீட்டெடுப்பதாக சபதம் செய்தார். கிருஷ்ணரின் வார்த்தைகள் சஞ்சயனின் மனதில் இன்னும் எதிரொலித்தன. குருக்களின் தலைவனே, 4 ஆமர், பீமன், அர்ஜுனன் மற்றும் கட்டையர்கள் மற்றும் அக்குலா, கட, செம்பாபத், யும்னா மற்றும் அதுதா, துரியோதனன், கணன், துசாசன் மற்றும் சோலாவின் மகள் மற்றும் எங்களுக்கு எதிராக போராடக்கூடிய மற்ற அனைவரையும் ஒரு நாளில் போரில் கொள்ளுவே. திருதராஷ்டிரரின் கட்சிக்கு காத்திருந்த வரவிருக்கும் அழிவை பற்றி பேசும்போது சஞ்சயாவின் குரல் நடுங்கியது. திருதராஷ்டிரரின் கண்கள் கவலையில் மூழ்கி சம்மதத்துடன் தலையசைத்தன. சஞ்சயா சொன்னது சரிதான் என்று அவருக்கு தெரியும். அவர்களின் விதி முத்திரையிடப்பட்டது. சஞ்சயாவிடம் ஒப்புக்கொண்ட மன்னரின் வார்த்தைகள் காற்றில் கனமாக தொங்கிக் கொண்டிருந்தன. ராஜாவே, இது உன்னுடைய பெரிய தவறு. அதாவது நீ திறமையானவனாக இருந்த போதிலும் பாசத்தால் உன் மகன் செய்ததை செய்வதிலிருந்து தடுக்கவில்லை. உரையாடல் முடிவுக்கு வந்தபோது திருதராஷ்டிரரின் எண்ணங்கள் விதுரரின் எச்சரிக்கை வார்த்தைகளை நோக்கி திரும்பின. முனிவரின் தீர்க்க தரிசன கூற்றை அவர் நினைவு கூர்ந்தார். ராஜாவே, பாண்டவர்களை தோற்கடிக்க நீ விரும்பினாள். மகா முனிவர் கிருஷ்ணர் பாண்ட காம்யகா காட்டில் யுதித்திரரும் அவரது சகோதரர்களால் பீமன், நகுலன் மற்றும் சகாதேவர் ஆகியோர் துக்ககமான சிந்தனையில் அமர்ந்தனர். கௌரவர்களுக்கு எதிரான போருக்கு தெய்வீக ஆயுதங்களை தேடி அர்ஜுனன் இந்திரனின் சாம்ராஜ்யத்திற்கு சென்றதைக் கண்டு அவரின் மனங்கள் துக்கத்தில் மூழ்கில் எப்போதுமே உணர்ச்சிவசப்பட்ட வீரனாக இருந்த பீமன் உணர்ச்சியால் நடுங்கும் குரலில் பேசினார். இதைவிட வேதனையான விஷயம் வேறு என்ன இருக்க முடியும் என்று அவர் வியந்தார். நமது புகழ்பெற்ற சகோதர அர்ஜுனன் நமது நம்பிக்கைகள் மற்றும் அச்சங்களின் சுமையை தனது தோள்களில் சுமந்து உங்கள் கட்டளையின் பேரில் எங்களை விட்டு சென்று விட்டான். அவரில்லாமல் நாம் நமது முந்தைய மனிதர்களின் நேர்கள் மட்டுமே துரியோதனின் தலைமையில் தங்கள் எதிரிகளுக்கு எதிராக தீர்க்கமான நடவடிக்கை எடுக்குமாறு யுதிஷ்டிரனை அவர் கேட்டுக்கொண்டபோது பீமனின் வார்த்தைகள் வேதனையுடன் இருந்தன. ராஜாவே, அவர் வலியுறுத்தினார், நமது எதிரிகள் நாளுக்கு நாள் வலுவடைந்து வருகின்றனர். அதே நேரத்தில் நாம் இந்த காட்டில் வேரூன்றியுள்ளோம். சக்தியற்றவர்கள் மற்றும் உதவியற்றவர்கள் நமது ராஜ்யத்தையும் நமது மக்களையும் பாதுகாப்பது சத்திரியர்கள் இந்த முறையில் நமது கடமையாக்கும். நாம் அர்ஜுனனையும் ஜனார்த்தனையும் பரவழைத்து நமது எதிரிகளை கொன்று சிம்மாசனத்தில் நமது சரியான இடத்தை மீட்டெடுக்க வேண்டும். யுதிஷ்டிரன் பீமனின் உணர்ச்சிவசப்பட்ட வேண்டுதலை கவனமாக கேட்டான். அவரது புருவம் கவலையில் மூழ்கியது. பீமன் ஆழ்ந்த நம்பிக்கையுள்ள இடத்திலிருந்து பேசுகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர்களின் சூழ்நிலையில் தீவிரத்தையும் அவர் புரிந்து கொண்டார். ராஜாவின் எண்ணங்கள் நடவடிக்கைக்கான ஆசைக்கும் விளைவுகள் குறித்த பயத்திற்கும் இடையில் கீழ்ந்த யுதிஷ்டிரர் பதிலளிக்கவிருந்த போது பிஷி வெலஸ்வர் அவர்கள் முன் தோன்றினார். அவரது வருகை எதிர்பாராதது மற்றும் வரவேற்கத்தக்கது. முனிவரின் வருகை தொந்தரவு நிறைந்த சூழ்நிலையில் ஒரு அமைதியான உணர்வை ஏற்படுத்தியது. மேலும் யுதிஷ்டிரர் அவரை மரியாதையுடனும் வரவேற்றார். அவர்கள் ஒன்றாக அமர்ந்தபோது யுதிஷ்டிரர் ஞானிதசீரலிடம் தனது இதயத்தை ஊற்றினார். அவர்களின் துயரம் மற்றும் துரதிர்ஷ்டம் பற்றிய கதையை விவரித்தார். அவர் பகடைக்கு அடிமையானதை பற்றி பேசினார். இது அவர்களின் ராஜ்யத்தை இழப்பதற்கும் காட்டில் ஆடுகடத்தப்படுவதற்கும் வழிவகுத்தது. துரியோதனின் தந்திரம் மற்றும்
வன்சகத்தின் முகத்தில் தன் உதவியற்ற தன்னை ஒப்புக்கொண்டபோது அவரது வார்த்தைகளின் எடை நசுக்கப்பட்டது. விரகசாத் கவனமாக கேட்டார். அவரது கண்கள் ஏக்கத்துடலும் புரிதலாலும் நிரம்பின. யுதிஷ்டிரர் பேசி முடித்ததும் முனிவர் ஒரு மென்மையான புன்னகை வெளிப்படுத்தி, ஓ பெரிய மன்னரே, உங்கள் துன்பத்தில் நீங்கள் தனியாக இல்லை. உங்களை விட இன்னும் பெரிய கஷ்டங்களை அனுபவித்த ஒருவர் இருக்கிறார் என்றார். யுதிஷ்டிரனின் ஆர்வம் தூண்டப்பட்டு இந்த மோசமான மன்னரின் கதையை பகிர்ந்து கொள்ளுமாறு அவர் விரகதேஸ்வரிடம் கெஞ்சினார். யுதிஷ்டிரரின் கண்ணோட்டத்தை என்றென்றும் மாற்றும் ஒரு கதையை நெசவு செய்ய தொடங்கிய போது முனிவர் தலையாட்டி அவரது குரலில் கதை சொல்ல தொலியை இழுத்து கொண்டார். எனவே அவர்களின் துக்கம் மற்றும் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் விஷாதாஸ் ராஜ்யத்தில் வீர்சேனனின் மகனான வலிமை மிக்க மன்னர் நலன் வாழ்ந்தார். அவர் தனது தனித்துவமான வலிமை, அழகான தோற்றம் மற்றும் குதிரைகள் பற்றிய ஆழமான அறிவுக்கு புகழ்பெற்றவர். அவரது சாதனைகள் ஒப்பிட முடியாதவை. மேலும் அவர் சூரியனைப் போல அதன் மகிமையில் பிரகாசிக்கும் மன்னர்களிடையே தலைவனாக மதிக்கப்பட்டார். அண்டை ராஜ்யமான விதர்பாவின் மன்னர் பிரீமல் ஒரு வாரிசை கருத்தரிக்க முயற்சித்த போதிலும் குழந்தை இல்லாமல் இருந்தார். ஒரு நாள் தமனா எல்பர புத்திசாலி பிரம்மச்சி விதர்பான் அரசவைக்கு வந்து அரசருக்கும் அவரது ராணிக்கும் ஒரு வரத்தை வழங்க முயன்றார். நன்றியுள்ள தம்பதியினர் தங்கள் மகள் தமயந்தி மற்றும் உயர்ந்த உற்சாகம் மற்றும் பெரும் புகழ் கொண்ட 3 மகன்களின் படிவத்தில் ஒரு விலைமதிப்பற்ற நகையை பெற்றனர். 3 சகோதரர்களான ராமா, தாந்தா மற்றும் புகழ்பெற்ற தமனா ஆகியோர் எல்லா நல்லொழுக்கங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டனர் மற்றும் கடுமையான வலிமையை கொண்டிருந்தனர். அவர்களின் சகோதரி தமயந்தி அவரது அழகு, பிரகாசம், நல்ல பெயர் மற்றும் அதிர்ஷ்டம் ஆகியவற்றுக்காக கொண்டாடப்பட்டார். அவர் தெய்வங்கள் மற்றும் மனிதர்களிடையே ஒரு பிரகாசமான மின்னலை போல பிரகாசித்தார். ராஜாவின் மகள் மிகவும் மயக்கமடைந்ததால் கடவுள்களும் கூட அவரை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். இதற்கிடையில் விஷாதாஸ் ராஜ்யத்தில் மன்னர் நாலார் தனது விதிவிலக்கான அழகுக்காக புகழ்பெற்றார். கந்தர்வா கடவுளுக்கு போட்டியாக இருந்தார். அவரது புரவலர்கள் அமையந்தி மற்றும் அவரது புகழை விஷாதாஸ் ஆட்சியாளர் முன் மீண்டும் மீண்டும் கொண்டாடினர். அவர்கள் ஒருவருக்கொருவர் நல்லொழுக்கங்களை பற்றி கேள்விப்பட்ட போது அவர்களுக்கு இடையே ஒரு ஆழமான பிணைப்பு பார்ந்தது. பார்வையில் இருந்து அல்ல, போற்றுதலில் இருந்து பிறந்தது. தாமயந்தி மீதான தனது அன்பை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் நல மன்னரால் அரண்மனை தோட்டத்திற்குள் தனிமையில் அதிக நேரம் செலவிடத் தொடங்கினார். அங்கு அவர் அடிக்கடி தங்க சிறகுகளுடன் அன்னங்களின் மத்தியில் அலைந்து திரிவார். ஒரு நாள் இந்த கம்பீரமான பறவைகளில் ஒன்றை பிடிக்கும் போது அது மனித உரையில் அவரிடம் பேசியது. ராஜாவே, நான் உன்னால் கொல்லப்பட தகுதியானவன். இருப்பினும் நான் உனக்கு பொருத்தமான ஒன்றை செய்ய முடியும். தாமயந்திக்கு முன் உங்கள் நல்லொழுக்கங்களை பற்றி பேசுவேன். இதனால் அவள் வேறு யாரையும் தனது எஜமானனாக விரும்ப மாட்டாள். சுவானின் வார்த்தைகள் ராஜாவின் இதயத்தை தொட்டன. அவர் அதை தனது பிடியிலிருந்து விடுவித்தார். பின்னர் பறவை தனது தோழர்களுடன் விதர்பாவுக்கு திரும்பி பறந்தது. தனது பழிப்பெண்களின் நடுவே தமயந்தி முன்கிறங்கியது. அவர்கள் அசாதாரணமான பறவைகளை பார்த்தபோது அமையந்தி மகிழ்ச்சியால் நிரம்பியது. அவற்றை பிடிக்க முயன்றது. இருப்பிலும் ஸ்வான்கள் ஓடின. அவளை காடுகளின் வழியாக காட்டுக்குள் துரத்தி சென்ற இறுதியாக நல மன்னரிடம் பேசிய அந்த அன்னம் தமயந்தியை ஒரு ஒதுங்கிய இடத்திற்கு அழைத்து சென்று மனித உரையில் அவளை நோக்கி, ஓ மெல்லிய இடுப்பு உடையவளே, நீ மன்னர் நலனின் மனைவியாக மாறினால் உன் இருப்பு மற்றும் அழகு வீணாகாது. காந்தர்வர்கள், நாகர்கள், ராட்சசர்கள் மற்றும் ஆண்களை நாங்கள் பார்த்தோம். ஆனால் நலனை போன்ற யாரையும் நாங்கள் பார்த்ததில்லை. ஆண்களில் முதன்மையானவரைப் போலவே நீங்களும் பெண்களிடையே ஒரு நகை. விதர்பா ராஜ்யத்தில் தமயந்தி என்ற இளம் இளவரசி துக்கத்தில் மூழ்கிவிட்டாள். தன்னிடமிருந்து பிரிந்த தனது அன்பான கணவரால் நனாவின் கதையை கேட்டதிலிருந்து அன்பின் கடவுளை கொண்டிருந்த அவளுடைய இதயம் அமைதியற்றதாகிவிட்டது. அவள் அடிக்கடி ஆழ்ந்த பெருமிச்சு விடுவார். ஒவ்வொரு நாளும் அவளுடைய கவலை அதிகரித்தது. அவளுடைய ஒரு முறை பிரகாசமான நேரம் வங்கத் தொடங்கியது. மேலும் அவர் பெருகிய முறையில் மனச்சோர்வடைவதால் அவருடைய கண்கள் பிரகாசத்தை இழந்தன. தாமயந்தியின் நிலை மோசமடைந்ததால் அவள் அமைதியாக துன்பப்படுவதை
அவளுடைய பணிப்பெண்களால் தாங்க முடியவில்லை. விதர்பா ஆட்சியாளரான மன்னர் பீமனுக்கு அவரது மகளின் துயரத்தை பற்றி அவர்கள் புத்திசாலித்தனமாக தெரிவித்தனர். மன்னர் காலைப்பட்டு தனது மகள் ஏன் இவ்வளவு நோய்வாய்ப்பட்டார் என்று ஆச்சரியப்பட்டார். தாமாயந்தி பருவமடைந்ததை அவர் விரைவில் உணர்ந்தார். மேலும் அவரது சுயம்வரத்திற்கான நேரம் இது என்று முடிவு செய்த தகுதியான வக்கீல்களில் இருந்து தனது காவரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு பிரமாண்டமான விலாபீம மன்னர் பூமியின் அனைத்து ஆட்சியாளர்களுக்கும் வலைபிதழ்களை அனுப்பி தமயாந்தியின் சுயம்வரத்தை அறிவித்தார். ராஜாக்களும் இளவரசர்களும் தங்கள் யானைகள், குதிரைகள் மற்றும் வீரர்களுடன் தொலைதூரத்திலிருந்து வந்ததால் பதில் மிக பெரியதார் இருந்தது. ராஜா பீமலின் அரசவைக்கு அவர்கள் வந்தபோது மோதல்கள், கவசங்கள் மற்றும் சக்கரங்களின் இரைச்சல் சத்தத்தால் காற்று நிரம்பியது. அப்போது மரியாதைக்குரிய 2 முனிவர்களான நாரதனும் பார்வதனும் வானத்தில் உள்ள இந்திரனின் மாளிகைக்குள் நுழைந்தனர். மகாவர் அவர்களை வரவேற்றார். அவர்கள் நல்வாழ்வை பற்றி விசாரித்தனர். நாரதர் அவர்கள் உலக சுற்றுப்பயணத்திலிருந்து வந்ததாகவும் அவர்கள் எங்கு சென்றாலும் அமைதியையும் ஞானத்தையும் பரத்தியதாகவும் பதிலளித்தார். மகாவர் அவர்களின் வருகைக்கு தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் பூமியின் ஆட்சியாளர்களுடன் என் ஆம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டார். தமயந்தியின் சுயம்வரத்தில் அரசர்கள் கும்பமாக ஈடுபட்டுள்ளனர் என்று இந்திரனிடம் நாரதர் தெரிவித்த போது அவரது பதில் சோகத்தில் மூழ்கியது. அவள் அழகின் முன்னுதாரணம் என்று விளக்கினார். மேலும் திருமணத்தில் அவளுக்காக பொட்டியிட பல விரும்பிகள் வந்துள்ளனர். இந்த செய்தியால் ஆர்வமடைந்த இந்த சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் ஏன் முதலில் தன்னிடம் வரவில்லை என்று கேட்டார். அழகான தமாயந்தியின் இதயத்தை வெல்ல அவர்கள் அனைவரும் ஆர்வமாக இருப்பதாக நாரதர் விளக்கினார். நாரதர் பேசி முடித்தரும் வழிகளின் ஆதுகாவலர்களான லோகாபாலாக்களில் ஒரு குழு நெருப்பு கடவுளான அதியுடன் சபைக்குள் நுழைந்தது. அவர்கள் பிரமாண்டமான கூட்டத்தை பற்றி கேள்விப்பட்டு விழாக்களில் பங்கேற்க ஆர்வமாக இருந்தனர். அவர்களின் உற்சாகத்தால் மகிழ்ச்சியடைந்த இந்திரன் விதர்பாவுக்கான பயணத்தில் அவர்களுடன் சேர முடிவு செய்தார். இதற்கிடையில் தமயாந்தியின் அர்ப்பணிப்புள்ள கணவரான நானா தூரத்திலிருந்து மன்னர்களின் ஊர்வலத்தை பின்தொடர்ந்து வந்தார். அவர் தனது மனைவி மீது அன்பால் நிரம்பியிருந்தார். மேலும் இந்த முக்கியமான சந்தர்ப்பத்தில் அவருடன் இருக்க விரும்பினார். நலாவின் அழகைக் கண்டு அன்பின் கடவுளுடன் அவரது ஒற்றுமையைக் கண்டு லோகாபாலாக்கள் ஆச்சரியப்பட்டனர். அவர்கள் தங்கள் அசல் நோக்கத்தை கைவிட முடிவு செய்தனர். அதற்கு பதிலாக அவர்களை தங்கள் தூதராக செயல்படுமாறு கேட்டுக்கொண்டனர். நாலா போர் மிசாத ராஜ்யத்தில் மன்னர் நலன் தெய்வங்களுக்கு தனது வார்த்தையை உறுதியளித்தார். அவர்கள் சார்பாக இளவரசி தமயந்திக்கு ஒரு செய்தியை வழங்குவதாக உறுதியளித்தார். இந்திரன், அத்திவர்ணா மற்றும் யமன் தலைமையிலான கடவுள்கள் இளவரசிக்கான ஒரு முன்மொழிவுடன் இறப்பு சாம்ராஜ்யத்தின் மீது இறங்கினர். அவர்கள் திருமணத்தில் அவளுடைய கையை விரும்பினர். இன்னும் தமயந்தி மீதான தனது அன்பின் செல்வாக்கின் கீழ் இருந்த நானா கைகளை மடக்கி அரண்மனையை அணுகி கடவுள்களை தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். நீங்கள் யார்? நான் அவர்களின் தூதராக இருக்க விரும்புகிறவர். யார்? நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? கடவுள்களின் அரசனான இந்திரன். அவர்கள் அழியாதவர்கள் என்று பதிலளித்தார். தமயாந்தியின் வேட்பாட்டின் சார்பாக மரண சாம்ராஜ்யத்திற்கு வாருங்கள். அவர்கள் வந்ததை பற்றியும் அவளை நேரில் பார்க்க விரும்புவதை பற்றியும் இளவரசிக்கு தெரிவிக்குமாறு அவர்கள் நாலாவுக்கு அறிவுறுத்தினர். தமயந்தி மீதான தனது அன்பின் மயக்கத்தில் இருந்த நாலா தயங்கி மற்றவர்களின் சார்பாக ஒரு பெண்ணுடன் நான் எப்படி பேச முடியும்? கடவுளே, என்னை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார். ஆனால் கடவுள்கள் அவர் தனது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்திரன் நலனுக்கு உறுதியளித்தார். நீ அறியாமல் அரண்மனைக்குள் நுழைய முடியும். மேலும் அவர்களின் தெய்வீக சக்தியால் நாலாவால் அரண்மனைக்குள் நழுவ முடிந்தது. அங்கு தமயந்தி தனது பணிப்பெண்களால் சூழப்பட்டிருப்பதைக் கண்டார். இருளின் மத்தியில் ஒரு பிரகாசமான சந்திரனைப் போல பிரகாசிக்கிறார். நாலாவின் தெய்வீக வடிவத்தை பார்த்தபோது அமயாந்தியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவள் இதயம் அவர் மீது அன்பால் மிதந்தது. அவள் அவனின் வெட்கக்கேடான நடத்தையை பார்த்து இனிமையாக புன்னடித்தாள். ஓ குற்றமற்ற அம்சுகளை கொண்டவளே, நீ என்ன? அவள் கேட்டாள்.
என் அன்பை எழுப்ப இங்கு வந்திருக்கிறாயா நலன்? கடவுள்களின் தூதர் என்று பதிலளித்தார். திருமணத்தில் தனது கை காண அவர்களின் முன்மொழிவை தெரிவிக்க அனுப்பப்பட்டார். ஆனால் தமயாந்தியின்